ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் உதயா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் பட்டாசு தொழிலுக்கு வேலைக்கு சென்று வந்த 2 வாலிபருக்கு நடந்த அமானுஷ்ய மற்றும் திகில் சம்பந்தாங்க இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐகான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டாசு தொழிற்சாலைக்கு இரவு நேரத்தில் வேலைக்கு சென்று வந்த 2 வாலிபர்களுக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தானு செல்வம் மற்றும் நிலகண்ணு, இந்த 2 பேரும் தாங்க அந்த ஊருக்குள்ள சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே சுற்றுவாங்களாம். இவங்க 2 பேருக்கும் வந்து சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்குதாங்க. சரக்கு அடிப்பாங்க அப்படின்னா எப்படின்னா, வாரம் சனிக்கிழமை ஆச்சுன்னா சம்பள நாளுங்க, அடுத்த வாரம் சனிக்கிழமை சம்பள நாள் வர வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாங்க. அப்படிப்பட்ட நபருங்க இவங்க 2 பேரும் வர வருமானத்தில் ஆளுக்கு பாதி அமௌண்ட் போட்டு 2 வீலர் ஒன்று எடுத்திருக்காங்க. ஆளுக்கு மாற்றி ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. என்ன அப்படிங்கிறவங்க பேய், அமானுஷ்யம், கடவுள் இந்த நம்பிக்கையெல்லாம் கொண்டவருங்க. ஆனால் இந்த செல்வங்கிறவர் வந்து பேய், அமானுஷ்யம் இது மேலாம் நம்பிக்கை கிடையாதுங்க. அவருக்கு சுத்தமாக நம்ப மாட்டார். அதேமாரி வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அவங்க ஊரில் உள்ள காலபைரவர் கோயிலுக்கு போய் அட்டெண்ட் ஆயிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை காலை. இப்படி இருக்கப்ப ஒரு நாள் அவங்க வேலையை முடிச்சு வர நைட்டு 12 மணி பக்கம் ஆயிடுதுங்க. அன்றைய நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சம்பள நாளுங்க. செல்வங்கிறவர் வந்து நல்ல கண்ணுக்கிட்ட, நீ போய் சரக்கு வாங்கிட்டு வா, நான் உன்னோட சம்பளத்தையும் சேர்த்து வாங்கி வச்சிட்றேன், நம்ம வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அந்த நல்ல கண்ணு சரக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த செல்வமும் அப்படிங்கிறவர் வந்து சம்பளத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் அவங்க வேலை செய்கிற தொழிற்சாலைக்கு பக்கத்துலேயே ஒரு புதரில் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சுங்க அவங்க பேசிக்கிட்டு சரக்கு அடித்து முடிக்க. இவங்க 2 பேரும் சரக்கு அடித்து முடிச்சுட்டு அந்த ஊரை பார்த்து கிளம்புறாங்க. இவங்க ஊருக்கு போகிற வழித்தடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வீடாக இருக்குங்க, இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா காடாக இருக்கும், அடுத்த 1 கிலோமீட்டர் வீடாக இருக்கும். இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியுங்க. இப்படி இருக்கப்ப இவங்க இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் போயிருப்பாங்க. தொழிற்சாலையிலேருந்து அவங்க வீடு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். இன்னும் 1 கிலோமீட்டர் அந்த காட்டை தாண்டணும் அப்படின்னோம்னா அவங்க ஊருங்க. இப்படி அவங்க ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி போகால அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க 2 பேரும் பேசிக்கிட்டு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து இடது பக்கமாக இருந்து வலது பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. இதை வந்து நல்ல கண்ணு, செல்வம் 2 பேரும் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இந்த நல்ல கண்ணு அப்படிங்கிறவர் வந்து அங்கே போகிறது ஒரு வெடலை பெண் தாண்டா, நீ இங்கே இருடா, நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. இந்த நல்ல கண்ணு அப்படிங்கிறவர் பேய், அமானுஷ்யம் மேலே நம்பிக்கை கொண்டாலும் பெண்கள் விஷயத்தில் ஒரு வீக்குங்க. அப்படிங்கிற காரணம் இந்த நல்ல கண்ணு அப்படிங்கிறவர் வந்து செல்வத்தை ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் வந்து நிற்க வச்சுட்டு இவர் வந்து உள்ள போகிறாருங்க. இவர் போகிற பாதை வந்து ஒத்தடி தடந்தாங்க. அவர் வந்து மொபைல் லைட் வச்சுக்கிட்டு வேகமாக அந்த பெண் பின்னாடியே போகிறாருங்க. இவர் போய் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் ஆகுதுங்க. இவரை வந்து ஆளையே காணாங்க. செல்வம் வந்துட்டு உள்ளே போன ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு கதறல் சத்தம் கேட்குதுங்க. யாருடான்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது நம்ம நல்ல கண்ணு தாங்க. அங்கேருந்து வண்டி ஏறான்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடி வராங்க. உடனே செல்வமும் வண்டியை வேகமாக எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இவர் ஓடி வரும்போது எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டை இல்லாமல் பேண்ட் இல்லாமல் வெறும் போட்டிருந்த ஜட்டியோட ஓடி வராங்க அவங்க. இப்படி ஊர் எல்லை போய் சேர்ற வரைக்கவே செல்வமும் எதுவும் கேட்கலங்க. அவங்க ஊர் எல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோயில் இருக்குங்க. அந்த ஐயனார் கோயில் பக்கத்துலேயே ஒரு கருப்பு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல இருந்து தான் அந்த பக்கத்தில் ஒரு டேங்க் ஒன்று இருக்குங்க. அது குடிக்கிறதுக்கு தண்ணி எடுப்பாங்க. அந்த டேங்க்கில் போயிட்டு இந்த நல்ல கண்ணு அப்படிங்கிற நபர் வந்து நல்லா மடக்குன்னு தண்ணியை குடிச்சுவிட்டு பயத்தோட, டேய் நீ அதை பாத்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. எந்த இலவாடா சொல்கிற, முதல்ல மேட்ரை சொல்கிறா அப்படின்னு சொல்லி இந்த செல்வம் அப்படிங்கிறவர் சொல்கிறாருங்க. சரி அதை விடு, முதல்ல போட்டிருந்த சட்டை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போதாங்க அந்த நல்ல கண்ணு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல கண்ணு அப்படிங்கிறவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த வண்டியை விட்டு இறங்கி போனாங்களே, அப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு அந்த பெண் பின்னாடியே போகிறாங்க. அந்த பெண் வந்து வேகமாக போயிட்டாங்க. இவங்க போகிறது வந்து ஒத்தடி பாதை, அதனால் மொபைல் டார்ச் வச்சுக்கிட்டு வேகமாக பின்னாடியே ஓடுறாருங்க.
இவர் வந்து போகும்போதே என்ன பண்ணிட்டாரு, ஆர்வக்குள்ளர்ல சட்டை பேண்டெல்லாம் கழட்டி கையில தூக்கிட்டு ஓடுறாருங்க. இவரு இங்கேருந்து ஒரு 40லேருந்து 50 மீட்டர் தாங்க போயிருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன புளிய மரங்க. அந்த புளிய மரத்துக்கு அடியில அந்த பெண் நின்னுகிட்டு, அவங்களோட சேலைய கழட்டி, அந்த புளிய மரத்து கிளையில வந்து சூசைட் பண்ணிக்கிற மாரி போட்டு உருவச்சுருக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த நல்ல கண்ணு, சூசைட் பண்ணிக்க நினைப்பாங்களாட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு, "வாம்மா, ஏம்மா இப்படிலாம் பண்ற? நாங்கலாம் இருக்கோம்லம்மா, வாம்மா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு குடுக்குறாருங்க. அந்த டைம்ல வந்து அந்த பெண் வந்து திரும்பி நல்ல கண்ண பார்த்தது தாங்க. நல்ல கண்ணுக்கு கொலையே நடுங்கி போச்சுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட முகம் ஃபுல்லா அழுகுன நிலையில கண்ணு 2 வெளிய பிதுங்கி கிடக்குதுங்க. இத பார்த்த நல்ல கண்ணு சட்டை பேண்டெல்லாம் தூக்கி போட்டு ஓட்டம் பிடிச்சுட்டாருங்க. அப்பதாங்க அவர் கத்திக்கிட்டு ஓடி வந்திருக்காரு. இத வந்து சொல்றாருங்க. இப்படி சொல்லும்போது செல்வம்ங்கிறவரு சிரிச்சுக்கிட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுடா. நீ அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க தான் வந்திருக்கும். நீ ஏதோ நெனச்சு பயந்து ஓடி வந்திருக்கிற." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நல்ல கண்ணு வந்து, "இல்ல, பெண் இல்ல. அது பேய் தான்." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. இதுக்கு வந்து நம்ம செல்வம்ங்கிறவரு வந்து, "நான் பேய பார்த்ததே இல்லடா. நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து பேய பார்த்திருப்பேன்ல. வாழ்நாள்ல நான் பேயே பார்த்ததில்ல. சரி வந்து நீ காட்டு. நான் பேய பார்த்துக்கிறேன்னு" சொல்லி கூப்பிடுறாருங்க. இப்போ வந்து 2 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட் பக்கத்திலேயே போய் வண்டிய நிறுத்துறாங்க. வண்டிய நிறுத்திட்டு இந்த செல்வங்கிற நபர் வந்து நல்ல கண்ண கூப்பிடுறாருங்க. "வா வந்து எனக்கு காட்டு" அப்படின்னு சொல்லும்போது, "நான் வரல, நீ போய் பார்த்துட்டு வான்னு" சொல்லி பயத்தோட சொல்றாருங்க. "எனக்கு வந்து இடம் தெரியாதுடா. நீ வந்து இடத்த காட்டு" அப்படின்னு சொல்லும்போது, நல்ல கண்ணு வந்து கூட வராருங்க. கூட வந்து அந்த புளிய மரத்த வந்து அவர் காட்டுறாருங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. "நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிக்க தான் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, திடீர்னு ஒரு பெருமூச்சு விடுற மாரி சவுண்ட் வந்திருக்குங்க. அந்த பெருமூச்சு சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளிய மரத்துக்கு பின்னாடி ஒரு 15 அடி தள்ளி வருதுங்க. இந்த செல்வம், நல்லகண்ணு 2 பேரும் வந்து பின்னாடி எட்டி பார்க்கும்போது, அங்க வந்து யாரோ 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்க மாரி தெரியுதுங்க. அத வந்து பார்த்துட்டு செல்வங்கிற நபர் சொல்றாருங்க, "நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஏதோ காதல்ல பிரச்சனை போல. இவங்க 2 பேரும் இப்ப பேசி சமாதானம் ஆயிட்டாங்க பாரு. நீ தான் பேய், பிசாசுன்னு சொல்லி நம்பிட்டு கிடக்குறேன்னு" சொல்றாங்கங்க. இப்ப 2 பேரும் இந்த மொபைல் டார்ச் வச்சுக்கிட்டு, யாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அ சுத்தி போறாங்க. சுத்தி போறாங்க அப்படின்னா, இவங்க அந்த சைடுமா பார்த்து தான் உட்காந்துருக்காங்க. அதனால இப்ப என்ன பண்றாங்க, லைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி போய், அங்க லைட் வெளிச்சத்துல பார்க்குறாங்க. பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாங்க 2 பேரும். என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க உட்காந்துருக்கிறது ஒரு பெண்மணிங்க. அந்த பெண்ணோட கழுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க. அந்த பெண்ணுக்கு வந்து 2 தல இருக்குங்க. இத பார்த்த நல்ல கண்ணு, அப்புறம் செல்வம் 2 பேருமே வந்து பயந்துட்டாங்க. அந்த டைம்ல வந்து அந்த பெண் தலைய நிமிர்ந்து பார்த்ததுதாங்க மறுபடியும் ஒரு பயங்கரமான காட்சிங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அ முகமெல்லாம் அழுவி கண்ணு 2 வெளிய பிதுங்கி கிடந்துச்சுன்னு, அதே மாரி இருக்குதுங்க. இத பார்த்த நல்ல கண்ணு, செல்வமும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுறாங்க. அதாவது நல்ல கண்ணு பார்த்தீங்கன்னா, வலது பக்கமாவும், தானு செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா, இடது பக்கமாவும் ஓடுறாருங்க. பயத்துல ஓடிப்போன இந்த செல்வம்ங்கிறவர் வந்து எப்படியோ ரோட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. இந்த லைட்டு வெளிச்சத்துல வந்துட்டு நல்ல கண்ணு வந்து ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம், 20 நிமிடம் ஆகுது. ஆளையே காணோம். நல்ல கண்ணு வரவே இல்ல. இப்படி இருக்கப்ப அந்த சைடுல இருந்து ஒரு நபர் வந்து நல்லா போலீஸ் மாரி இருக்காருங்க பார்க்க. அந்த நபர் வந்து கையில 2 நாயோட வேட்டை நாய்ங்க. நாய பார்க்கவே சிப்பி பார் மாரி நல்லா பெரிய நாயா இருக்குது. சங்கிலியில கட்டிக்கிட்டு 2 நாய கூப்பிட்டுக்கிட்டு வராருங்க. வந்துட்டு நம்ம செல்வத்துக்கிட்ட, "யாருப்பா நீ இங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றேன்னு" சொல்லி கேட்கும்போது, நடந்த எல்லா நிகழ்வையும் சொல்றாருங்க. இவர பார்க்க போலீஸ் மாரி இருந்தாலும் பயத்தோட சொல்றாருங்க. நம்ம மேல கேஸ் விட்டுருவாங்களோ, அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயத்தோட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க. இந்த மாரி நாங்க வேலை முடிச்சு வந்தோம். இந்த மாரி ஒரு பொண் பண்ணாங்க. நாங்க பின்னாடியே போனோம். அது பேயி 2 தல இருந்துச்சு அப்படிங்கிறத எல்லாமே சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு வேற வழியில்ல அவங்க சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உள்ள வந்து அவங்க நண்பர் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லி முடிச்சதும், "எங்க பார்த்தீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து அந்த செல்வத்த வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த புளிய மரத்துலேருந்து 15 அடி தள்ளி பார்த்தாங்கல்ல உட்காந்துருந்தாங்கன்னா, அந்த இடத்துல போய் காட்டுறாங்க. "இந்த இடத்துல தான் பார்த்தோம். நான் வந்து இந்த பக்கமா போனேன். அவன் வந்து அந்த பக்கமா போனான்னு" சொல்லும்போது, அப்போ வந்து அந்த போலீஸ் மாரி இருக்க நபர் வந்து சொல்றாருங்க, "நீ ஒண்ணும் பயப்படாத. உன் நண்பன கண்டுபிடிச்சிடலாம்ன்னு" சொல்றாருங்க. சொல்லிட்டு கீழ இருக்கக்கூடிய அந்த 2 நாய்ங்கள்ட்டயும் ஏதோ காதுல குசு குசுன்னு சொல்றாருங்க. சொல்லி முடிச்சுட்டு சங்கிலி அவுத்து விட்டது தாங்க. இந்த நல்ல கண்ணு போன பக்கம் ஒரு நாயும், இந்த செல்வம் போனார்ல, அந்த பக்கம் ஒரு நாயும் ஓட்டம் பிடிக்குதுங்க. ஓட்டம் பிடிச்ச நாய் ஒரு 5 நிமிடம் ஆகுதுங்க. காணவே காணோம். இவங்க 2 பேரும் வந்து அதே இடத்துல நிக்கிறாங்க. திரும்ப அந்த செல்வம் போன பக்கம் போன நாய் வந்து திரும்ப வந்து நம்ப நல்ல கண்ணு போன பக்கம் ஓடுதுங்க. அந்த டைம்ல வந்து அந்த நாய் பின்னாடியே வந்து இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. ஒரு 100 மீட்டர் தொலைவு போனோனையும் அந்த 2 நாயும் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்குங்க. இவங்க 2 பேரும் போறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல கண்ணு மயங்கி கிடக்குறாங்க. அவங்களுக்கு காவலா தான் அந்த 2 நாயும் உட்காந்துருக்கு.
பக்கத்துல ஒரு ஓடை இருக்குங்க. ஆறு. அதுல போய் தண்ணி கொண்டு வந்து தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க இவங்க 2 பேரும். எழுந்திரிச்சதும் இந்த போலீஸ் மாதிரி ஒரு நபர் வந்தார்ல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலைய முடிச்சா நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. இந்த மாரி இடையில எங்கேயும் தெரியாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அவங்க கூட்டிட்டு வந்த 2 நாயையும் கூட்டிக்கிட்டு திரும்ப வந்து அந்த ஓடை இருந்துச்சுல்ல, அந்த ஓடை பக்கமாவே போறாருங்க. இவங்க 2 பேரும் எழுந்திருச்சு யோசிச்சுக்கிட்டு, அந்த பக்கம் பாதையே இல்ல. இவர் எங்க போறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நடந்து வராங்க. இப்படி வரும்போது தான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாருங்க, நம்ம அந்த உருவத்த பார்த்தோம்ல, பார்த்துட்டு நான் வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டேன். ஓடும்போது அது எனக்கு பின்னாடியே சரசரன்னு ஃபாலோ பண்ணி வந்துச்சு. சடனா என் முன்னாடி வந்து எங்கேருந்து ஒரு மின்னல் வெளிச்சம் வந்த மாரி வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்படி பேசிக்கிட்டே 2 பேரும் போறாங்க. இப்ப மணி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி பக்கம் ஆகிருச்சுங்க. இப்ப இந்த நிகழ்வு போயி வீட்ல நல்லகண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாருங்க. இந்த மாரி நடந்ததெல்லாம் சொல்றாருங்க. இப்ப வந்து நல்லகண்ணோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "நீ நாளைக்கு காலையில காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதாவது இப்ப நேத்து சனிக்கிழமை, முந்தா நாள் சனிக்கிழமை இது நடந்தது. இப்ப அடுத்த நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் காலபைரவர் பார்க்க போவாங்களா, அது மாரி காலைல எழுந்திரிச்சதும் செல்வத்துக்கு போன் அடிச்சுட்டு, "வா காலபைரவர் கோயிலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. சொல்லிட்டு 2 பேரும் காலபைரவர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில உட்காந்து நேத்து நடந்தத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பாட்டி வராங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. புதுசா இருக்கு. அந்த பாட்டி வந்துட்டு, "தம்பி டீ வாங்கி குடுப்பா, பசிக்குதுப்பா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கி குடுப்பான்னு சொல்லும்போது, "யா பாட்டி நாங்களே கோயிலுக்கு ரூ. 10 தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். காசு எடுத்துட்டு வரல" அப்படின்னு சொல்லி அந்த ரூ. 10 எடுத்து அவங்க கையில குடுக்குறாங்க. அப்ப வந்து அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த காச எங்களுக்கு சும்மா தர வேணாம். நான் வந்து உங்களுக்கு என்ன நடந்தது, நடக்க போறத பத்தி சொல்லுவேன். எனக்கு தெரியும். நான் வந்து உங்களுக்கு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டி சொன்னத கேட்டு அவங்க 2 பேரும் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா, இந்த நேத்து நடந்தது அப்படியே தத்ரூவமா பார்த்த மாரி அந்த பாட்டி சொல்றாங்க. இத பார்த்த 2 பேருக்கும் உச்சகட்டமா பயமே வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் இத சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாங்க. "நீங்க நேத்து அவன நேர்ல பார்த்துட்டு, இன்னைக்கு அவன இங்க பார்க்க வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அந்த பாட்டி. இந்த பாட்டி கிளம்புனதும், இவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டில நல்லகண்ணு, தானசெல்வம் 2 பேரும் வந்து என்ன பண்றாங்க, வேகமா குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு ரூ. 100 வீட்ல இருந்து காசு எடுத்துக்கிட்டு ஓடியாந்து கோயில் ஃபுல்லா தேடுறாங்க. அந்த பாட்டிய வந்து ஆளையே காணோம். இப்படி ஃபுல்லா தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு வந்து நல்லகண்ணுக்கு தோணுதுங்க. இப்போ வந்து அந்த பாட்டி சொன்னத வந்து யோசிக்கிறாங்க. நேத்து அவன நாங்க நேர்ல பார்த்துட்டு, இன்னைக்கு இங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது தாங்க தெரியுது. நேத்து அவர் பார்த்தது வந்து இவங்கள காப்பாத்துனாங்கல்ல நேத்து. போலீஸ் மாரி ஒரு நபர் 2 நாய் கூட்டிட்டு வந்து. அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலபைரவர் தாங்க உங்கள வந்து 2 பேரையும் காப்பாத்திருக்காங்க. இப்போ உடனே நல்லகண்ணு குடுகுடுன்னு ஓட்டம் முடிச்சு அவங்க அப்பா கிட்ட போய் இந்த மாரி நடந்த விஷயத்த சொல்றாருங்க. அவங்க அப்பாவுக்கும் இது மாரி நடந்திருக்குங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கு, அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா வந்து இந்த நல்லகண்ணு அப்படிங்கிறவர் வந்து சின்ன வயசா இருக்கும்போது உடம்பு சரியில்லைங்க. அப்போ அந்த டைம்ல வந்து இவரும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த தொழிற்சாலையில தான் வேலை பார்த்துருக்காரு. இப்ப நல்லகண்ணு வேலை செய்றாருல்ல, அந்த தொழிற்சாலையில தான் அவங்க அப்பாவும் வேலை பார்த்துருக்காரு இதுக்கு முன்னாடி. அப்போ வந்து நல்லகண்ணு சின்ன வயசா இருந்தப்போ உடம்பு சரியில்லாம இருந்திருக்காருங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தொழிற்சாலைக்கு வந்து தகவல் இந்த மாரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தகவல் வந்தோனயும், இவரும் வந்து வேக வேகமா சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இவரோட சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி லைட் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? பெடல் பண்ணா எரியிற மாரி. அந்த லைட் இருக்குங்க. அந்த லைட் வெளிச்சத்துல வந்து பெடல் பண்ணிக்கிட்டே வராங்க. அதே மாரி அந்த அவங்க ஊருக்கு முன்னாடி இருக்க 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வரும்போது, அதே மாரிங்க ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல வந்து 2 தல வச்ச ஒரு பெண் வந்து இங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அத பார்த்த நல்லகண்ணோட அப்பா வந்து சைக்கிள் அங்கேயே போட்டு மிரண்டடிச்சு திரும்ப அவங்க வேலை செஞ்ச தொழிற்சாலைக்கே ஓடி போயிட்டாங்க. திரும்ப மறுநாள் காலையில தான் வந்து அவங்க சைக்கிள வந்து எடுத்துக்கிட்டு போனாங்க. எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையில போய் அவங்க அப்பா கிட்ட வந்து, அதாவது நல்லகண்ணு அப்பா, இவங்களோட அப்பா இவங்களோட அப்பா கிட்ட வந்து அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அப்பதாங்க அவர் சொல்றாரு. அது வந்து ரெட்டத்தல முனி. இது வந்து ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து 2 தல வச்சு பொறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து கொஞ்சம் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்து போயிடுச்சு. அதுதான் வந்து இந்த முனி மாரி அவதாரம் எடுத்து ஒரு பெண் மாரி மாறி வந்திருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்படிதான் என் வாழ்க்கையில ரெட்டத்தல முனிகிட்ட இருந்து காலபைரவர் வந்து காப்பாத்துனாரு. அன்னைக்கு அவர் மட்டும் எங்கள வந்து காப்பாத்தல அப்படின்னா, நாங்க 2 பேரும் இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டோம். அப்படிங்கிற மாரி சொல்லி முடிச்சாருங்க இந்த செல்வம் அப்படிங்கிறவரு. அவ்வளோ நாள் வந்து பேய் அப்படிங்கிற அமானுஷம் அது மாரிலாம் நம்பிக்கை இல்லாதவர் வந்து, அ அதுக்கப்புறம் அந்த ரெட்டத்தல முனிய நேர்ல பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியே நம்புனாராங்க. இதுபோல உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்ததா, கீழ Instagram லிங்க் தர்றேங்க. அதுல போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உதயா.